السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பார்ந்தவர்களே, இன்றைய பாடத்திலே வுது செய்யக்கூடிய முறையை பார்ப்போம். இந்த சிறு தொடக்கிலிருந்து துப்புரவாகுதல் என்பதுதான் வுதுவாக இருக்கிறது. இந்த வுதுவின் மூலமாகத்தான் சிறு தொடக்கிலிருந்து அவன் வெளியேற முடியும். லா துக்பலு ஸலாத்து மன் அஹ்தஸ ஹத்தா யதவல்லா. ஒரு மனிதனுக்கு வுது முறிந்து விட்டதென்றால் அவன் வுது செய்கின்ற வரும் வரை அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த வுது என்பது பரிசுத்தமான நீரின் மூலமாகத்தான் நடைபெற வேண்டும். எனவே அந்த பரிசுத்தமான நீரிலே அதனுடைய நிறமோ சுவையோ வாடையோ ஒரு அசுத்தத்தின் மூலமாக இவைகளில் ஒன்று மாறிவிடும் என்றால், நிறம் சுவை வாடை மாறிவிடும் என்றால் அந்த நீரினூடாக வுது செய்ய முடியாது. அந்த நீரின் மூலமாக குளிப்பையும் நிறைவேற்ற முடியாது. அதே போன்று இந்த வுதுவுடைய நிபந்தனைகள் ஒன்றுதான். வுதுவுடைய உறுப்புகளிலே தண்ணீர் போய் சேரக்கூடிய விடயங்களை ஏதாவது ஒன்று தடுக்கும் என்றால், தடை செய்யும் என்றால் அவைகளையும் நீக்குவது ஒரு நிபந்தனையாக இருக்கிறது. உதாரணமாக உடல் உறுப்புகளே களிமண் அல்லது ஒட்டக்கூடிய மாவு அல்லது மெழுகு அல்லது தடித்த அதாவது கடும் நிறத்தை கொண்ட சாயங்கள், பெண்கள் நகத்திலே பூசக்கூடிய அந்த பெயிண்ட் வகைகள், இவைகளை கட்டாயமாக அப்புறப்படுத்த வேண்டும். அப்போதுதான் அந்த வுது செல்லுபடியானதாக கருதப்படும். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்ற போது, யார் நான் வுது செய்வதை போன்று வுது செய்து 2 ரக்காத்துகளை தொழுகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே அந்த வுதுவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கு உட்பட்ட முறையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸினூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். வுது செய்யக்கூடிய முறைகளை நாம் பார்ப்போமானால், முதலாவதாக வுது செய்கின்றேன் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அதனை நாவினால், அந்த எண்ணத்தை நாவினால் மொழிவதென்பது அது மார்க்கமாக்கப்பட்ட ஒரு விடயம் அல்ல. உள்ளத்தினால் நான் வுது செய்கிறேன், இந்த சிறு தொடக்கிலிருந்து நீங்குகிறேன் என்ற எண்ணத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பிஸ்மில்லாஹ் என்று கூறி 2 மணிக்கட்டுகளையும் 3 முறை கழுவ வேண்டும். அதற்கு அடுத்ததாக வாய் கொப்பளித்து நாசிக்கு தண்ணீர் செலுத்த வேண்டும். அதாவது 3 முறைகள் நாசிக்கும் வாய் கொப்பளிப்பதோடு நாசிக்கும் தண்ணீர் செலுத்த வேண்டும். அதற்கு பின்னால் 3 முறை முகத்தை கழுவ வேண்டும். முகத்துடைய அளவை பார்ப்போமானால் அகலத்தினால், அதாவது இந்த காது சோனையிலிருந்து அடுத்த காது சோனை வரை அகலத்தாலும், நீளத்தால் அதாவது நெற்றியிலிருந்து இந்த தாடி அமைந்திருக்கக்கூடிய அந்த இடம் வரும் வரைக்கும் முழுமையாக அந்த முகத்தை கழுவ வேண்டும். இந்த நேரத்திலே தாடி மிகவும் மென்மையாக இருக்கும் என்றால், உடல் உறுப்புகளை வெளியிலே தெரியக்கூடிய முறையிலே அமையும் என்றால், அதனை முழுமையாக உள்ரங்கமாகவும் வெளிரங்கமாகவும் அனைத்து முழுமையாக கழுவ வேண்டும். அதே நேரத்திலே அந்த வுது செய்யக்கூடிய மனிதனுடைய முகத்திலே தாடி அடர்த்தியாக இருக்கும் என்றால் அதனுடைய வெளிப்பகுதியை கழுவினால் மாத்திரம் போதும். இருந்தாலும் அந்த தாடியை குடைந்து கழுவுதல் வரவேற்புக்குரிய சுன்னாவாக இருக்கிறது. அடுத்ததாக 2 கைகளையும் முழங்கை உட்பட 3 முறை கழுவ வேண்டும். அந்த முழங்கை என்பதும் அந்த கழுவப்பட வேண்டிய எல்லையில் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முழங்கை உட்பட 2 கைகளையும் 3 முறை கழுவ வேண்டும். முதலாவதாக வலது கையையும் 2வது இடது கையையும் கழுவ வேண்டும். அதற்கு பின்னால் தலையை, அதாவது புதிதாக தண்ணீர் எடுத்து தலையையும் 2 காதுகளையும் மசுகு செய்ய வேண்டும். தலையை மசுகு செய்கின்ற போது 2 கைகளினாலும், அதாவது தலையின் முன்புறத்திலிருந்து அவ்வாறு பிடரி வரைக்கும் கொண்டு போய் மீண்டும் பிடலிலிருந்து முன்பக்கம் வரும் வரைக்கும் அந்த கையால் அவ்வாறு செய்ய வேண்டும். அதற்கு பின்னால் 2 கைகளினாலும் 2 காதுகளையும் மசுகு செய்ய வேண்டும். அடுத்ததாக 2 கால்களையும் கரண்டை கால் உட்பட 3 முறை கழுவ வேண்டும். முதலாவதாக வலது காலையும் 2வது இடது காலையும் கழுவ வேண்டும். அந்த கரண்டை என்பது
அந்த கால், அதாவது பாதத்திலே பின்புறமாக இருக்கக்கூடிய அந்த மொழியைத்தான் கரண்டை என்று சொல்லப்படும். அந்த கரண்டை உட்பட கால்களை 3 முறை கழுவ வேண்டும். அதே போன்று இந்த வுதுவுடைய கடமைகளில் ஒன்றுதான் ஒவ்வொரு உறுப்புகளையும் முறையாக படிப்படியாக கழுவ வேண்டும். அதே போன்று ஒரு உறுப்பை கழுவிவிட்டு நீண்ட நேரங்கள் காத்திருக்காமல் தொடராக செய்ய வேண்டும். அடுத்ததாக இந்த வுது நிறைவுற்றதற்கு பின்னால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு என்று சொல்ல வேண்டும். எனவே அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வாறு வுது செய்ய வேண்டும் என நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்களோ அந்த முறையில் வுது செய்து தொழுகையை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.